ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எஸ்ஏ ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். நான் உங்க மிஸ்ஸஸ் கிம்மா ஜெயக்குமார் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க கையில வாட்ச் கட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்க வாட்ச் கட்டக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டிருக்கீங்களா இல்ல ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டிருக்கீங்களா? லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபெமைன் எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தட் இஸ் ஃபெமைன் எனர்ஜி அதிகமா அட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்சன். ரொம்பவுமே எமோஷனலாவும் இருப்பீங்க. அதே மாதிரி தட் இஸ் உங்களுக்கு கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எப்பவுமே கிரியேட்டிவ் மைண்ட் இருந்துட்டே இருக்கும். புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதுல, புதுசு புதுசா ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி எழுதுறதுல அந்த மாதிரி இருப்பீங்க. அண்ட் ஆக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணா அந்த கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க. ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் நீங்க உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க வந்து வாட்ச் கட்டிருக்கீங்களா, ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டிருக்கீங்களா? அப்போ அப்படின்னு சொன்னா நீங்க மாஸ்குலின் எனர்ஜியை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் லாஜிக்கலாவே இருக்காது. இதை வந்து ஒரு விஷயம் நீங்க எடுக்கிறீங்கன்னா இது ஒரு சக்சஸ் இப்படி இருக்கும், அது லாஜிக்கலா இல்லையோ, ஆனா சக்சஸ் நான் எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பர்சனா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீல்டு எப்படி இருக்கும்னா டெக்னிக்கல் பேசிஸா இருக்கும். நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி கரண்ட், அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க. ரொம்ப டாமினன்ட் பர்சனாகவும் இருப்பீங்க. ஓகே, சோ இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் வந்து லெஃப்ட் சைட்ல நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க வாட்ச் கட்டிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபெமைன் எனர்ஜி. இதே நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல ரைட் ஹேண்ட்ல நீங்க வந்து வாட்ச் கட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாஸ்குலின் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸோட மேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. ஓகே, சோ உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வாட்ச் கட்டும் போது, லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டும் போது, ரைட் ஹேண்ட்ல கட்டும் போது என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ரெமெடிஸ்ன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ உங்களோட ஆபீஸ்ல உங்களோட ஹை அபிஷியல் ஒரு ஜென்னா இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு செட் ஆகல, தட் இஸ் ஒரு கான்ஃபிளிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அவங்க உங்க பாஸ் கிட்ட அப்படின்னு சொன்னா, உங்க பாஸ் ஒரு மேலா இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட வாட்சை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க கட்டிருப்பீங்க. எடுத்து ரைட் ஹேண்ட்ல கட்டிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பாருங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்க கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி ஃபாதர் கிட்ட ப்ராப்ளமா இருக்கு, இல்ல உங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு ஜென்ன்ற ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து உங்களுக்கு சண்டே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஒரு செட்டே ஆகல ஒரு பார்ட்னர்ஷிப் லைஃப் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க வந்து வாட்ச் கட்டிக்கலாம். பட் இது 3 to 6 months வரைக்கும் நீங்க கட்டிட்டு இருக்கும் போது அந்த ஒரு எனர்ஜி வந்து சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ தட் இஸ் உங்களுக்கு ஃபீமேல்னா அம்மா கூட எப்பவுமே சண்டை, ஒய்ஃப் கூட வந்து பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, உங்களுக்கு பிடிக்கல, இல்ல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் வந்து பிரச்சனை நிறைய ஆகி நீங்க பிரியிற மாதிரி இருக்கு, இல்ல உங்களோட ஹையர் அஃபீஷியல் வந்து ஒரு லேடியா இருக்காங்க, உங்களுக்கும் செட் ஆகல, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வாட்ச் வந்து தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டும் போது ஃபெமைன் எனர்ஜி நீங்க அதிகமா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு அவங்க கிட்ட கான்ஃபிளிக்ஸ் எல்லாமே சரியாகி ஒரு பெட்டரான ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. வாட்சை இன்னைக்கு கட்டிட்டு நாளைக்கு சரியாவதெல்லாம் பார்க்காதீங்க, அது கண்டிப்பா முடியாது. இட் வில் டேக் சம் டைம், 3 to 6 months வரைக்கும் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ.